பா செம! இந்த மாதிரி ஏதாவது உணவு சாப்பிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? குடல் கறி, நத்த பிரட்டல், தென கிச்சடி. தமிழ்நாட்டோட உணவுகள அமெரிக்கால சவுத் இந்தியன் கிச்சன் ஆரம்பிச்சு, அதன் மூலமா இன்றைக்கி அமெரிக்காவோட உணவுத்துறையோட மிக உயரிய விருதான ஜேம்ஸ் பியர்டு விருதை வென்றிருக்கிற விஜயகுமாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. விஜயகுமார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம்ங்கிற ஊரில் பிறந்தார். அவர் தன்னோட கல்லூரி படிப்பை சமையல் கலையில் முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தாஜ் கன்னிமாரால் 3 வருஷம் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிற தோசாங்க ரெஸ்டாரண்ட்டில் 6 வருஷம் வேலை பார்த்தாரு. இதை தொடர்ந்து உலகமே சம்பிச்சு போயிருந்த கொரோனா காலகட்டத்தில் 2022 அமெரிக்கா நியூயார்க்கில் மேன்ஹாட்டன் சிட்டியில் அவர் தன்னோட முதல் ரெஸ்டாரண்ட்டை தொடங்கினார். அதோட பேர் தான் செம. அதில் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸான இட்லி, தோசை, பொங்கல் இது போன்ற டிஷ்ஷை கொடுக்காம நம்ம அசைவத்தை கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணார். அதையும் நம்ம தமிழ்நாட்டோட சுவை மாறாமல் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற முடிவோட தொடங்கின அந்த ரெஸ்டாரண்ட் 3 மாதத்தில் நியூயார்க் டைம்ஸில் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா செலக்ட் ஆச்சு. அதை தொடர்ந்து மிச்சலன் ஸ்டார் அப்படிங்கிற அவார்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ முதல் நாமினேஷன்லேயே ஜேம்ஸ் பியர்டு அவார்டையும் வாங்கியிருக்காங்க. விஜயகுமார் அவர்கள் அவர் உணவத்தை பற்றி சொல்லும் போது, உணவு நாங்கள் அன்பு, அக்கறை மற்றும் முழு ஈடுபாட்டோடு சமைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உணவு சாப்பிட வரவங்களை எல்லாத்தையும் ஒரே மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். செம்மா அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாதாரணமாலாம் சாப்பிட முடியாதுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம முன்பதிவு பண்ணணும். அதே மாதிரி முன்பதிவு ஆரம்பித்த 1 நிமிஷத்துலேயே தேர்ந்துடும். ஒரு நாளைக்கு 1500 பேர் எப்போவுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உணவகத்தை தான் தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு தமிழர் அமெரிக்காவில் நிறுவியிருக்காரு. ஜேம்ஸ் பியர்டு விருது என்பது நியூயார்க்கில் 30,000க்கும் மேற்பட்ட உணவகங்களில் சென்று அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை உண்டு, அதுக்கப்புறம் அது மூலமாக அதில் சிறந்த உணவு எதுவோ அதுக்கு கொடுக்கப்படுற ஒரு விருதுங்கிறது குறிப்பிடத்தக்கது.